ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னா பப்பட பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். என்னடா வித்தியாசமாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இது வித்தியாசமான ரெசிபி தான். ஆனால் ரொம்பவே ஈஸியான ரெசிபி. இது எல்லா குழந்தைகளுக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே 8 பப்படம் எடுத்திருக்கேன். நிறைய பேர் பப்படத்தை அப்பளம்னு சொல்லுவாங்க. எல்லாமே சேம் தான். இப்போ பப்படத்தை சின்ன சின்ன பீசஸாக நம்ம பிச்சு எடுத்துடலாம். இது உடைச்சாலே வரும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போது கொஞ்சம் கூட பெருசாக வேணாலும் எடுத்துக்கிடலாம், சின்னதாக வேணாலும் எடுத்துக்கோங்க, அது உங்கள் விருப்பம். இந்த மாதிரி எல்லா பப்படத்தையும் நம்ம பிச்சு எடுத்துடலாம். இப்போது பப்படத்தை ரெடி பண்ணியாச்சு. இனி ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ்வில் ஆன் பண்ணிவிட்டு சூடுபடுத்திடலாம். அதுக்கப்புறமா நான் தேவையான அளவு எண்ணெய் சேர்க்குறேன். இந்த பப்படம் பொரிகிறதுக்காக கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருந்த பப்படம் எல்லாத்தையுமே பொரித்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்டவ்வை சிம்லே வச்சு பொரித்து எடுங்க, இல்லைன்னா பப்படம் சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். இப்போ இந்த மாதிரி பொரித்து எல்லா பப்படத்தையும் தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இனி அதே பேனில் மீதம் இருக்கிற எண்ணெயில் கொஞ்சம் கடுகு தாளிச்சிடலாம். நான் 1/4 டீஸ்பூன் கடுகு தாளிக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்க விட்டுருங்க. கடுகு வெடித்ததும் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி நான் இதில் சேர்க்குறேன். இனி வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் நான் இதில் சேர்க்குறேன். அதையும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். அடுத்ததாக நான் இதில் சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூனுக்கும் நான் குறைவாக தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் தேங்காய் துருவல் இதில் சேர்க்குறேன். தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இதில் போதும், நிறைய சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா தேங்காய் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. தேங்காய் சேர்த்தது மாதிரியே தெரியக்கூடாது. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நமக்கு பப்படத்தில் உப்பு நிறைய இருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இனி நம்ம நேரமாக பொரித்து வச்சுருந்த பப்படம் முழுவதும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இனி இந்த பப்படம் எல்லாத்தையுமே நல்லா வெங்காயத்துக்கு கூட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிப்பியாக இருக்கும். நம்ம சும்மா பப்படம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பப்பட பொரியல் ரெடி ஆயிருச்சு. நம்ம லஞ்சு சாப்பிடும்போது அந்த டைமில் சூடாக இந்த மாதிரி பப்பட பொரியல் செய்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.